தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் மொத்தம் 39 உறுப்பினர்கள், 22 பேர் தான் எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. மீதி 17 பேர் வாக்கு போட்டாங்களா போடலையா, இல்லை ஆதரித்து போட்டாங்களா என்னன்னு அது யார் கேட்குறது? 39 பேர் புதுச்சேரியை தவிர்த்து தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் 39 பேர், அதில் 22 பேர் தானே வாக்கு செலுத்தியிருக்காங்க. இப்போ வெளிப்படையாக தெரியுது, எங்கள் ஐயா ஜி.கே. வாசன் ஆதரித்து போட்டிருக்காரு, எங்கள் ஐயா அன்புமணி வெளியேறிட்டார். இப்போ மற்றவங்க வாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இது வக்பு வாரிய இடம்ங்கிறது உங்களுக்கு தெரியுது. இப்போ இடம்ங்கிறது அந்த மார்க்கத்தின் மீது பற்றாளர்கள், ஒரு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான ஏக இறைவன் அல்லாவின் திருப்பெயரால் மக்களுக்கு நற்காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சமயத்தை பின்பற்றிருக்க கொடையாளர்கள் கொடுத்த ஒரு இடம். அது உங்களுக்கு தெரியும், வக்பு வாரியத்துக்குன்னு ஒன்றும் இல்லை, அந்த இடத்தை கொடுத்தது. இப்போ அன்னதானத்துக்கு நான் ஒரு 1 லட்சம் கொடுக்குறேன், ஒரு 10 மூட்டை அரிசி கொடுக்குறேன், அந்த மாதிரி. அப்போ அந்த இடத்துல போய் இவங்க தலையிடுறது, அதில் என்னென்னா அந்த ஆட்சியரே முடிவெடுக்கலாம்ங்கும்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாருடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதில் தான் சிக்கல். அந்த நிர்வாகத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்ததில் என்ன குழப்பம் வருதுங்கிறது தெரியல. அதை ஏன் இதில் எல்லாமே சரியாக இருக்குது, இதுதான் சிக்கலாக இருக்குன்னா நீங்கள் பேசுகிறது சரி. நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதில் 12 பேரில் 8 பேர் பிற சமயத்தவர் இருக்கலாம்ங்கிறதுல சிக்கலாக இருக்குல்ல. கொடையாக தானமாக கொடுத்தது நான், அதில் நீங்கள் நிர்வாகத்தில் 8 பேர் வேறு சமயத்தவர் உள்ளே இருப்பீங்கன்னா அது எப்படி?